ஏதாவது புரியுதா? ஐயோ ஒண்ணுமே புரியல சாமி. கூடியிலே பிறந்த யார் பிரம்மதேவனுடைய படைக்கின்ற 4 வேதங்களை திருடிக் கொண்டு சரி சோமகாசுரனாகப்பட்டவன் கருங்கடலுக்குள்ளே சென்று ஒளிந்து விட்டார். அந்த கருங்கடலுக்குள்ளே சென்று மிகப்பெரிய ஒரு தேர்க்கண்டை மீனாக என் உருவத்தை மாற்றி கடலை சென்று சோமகனை கொன்று வேதங்களை வென்று மகன் பிரம்மனிடம் கொடுத்து இது நான் கொண்ட முதல் அவதாரம் மச்சம் மீன் அவதாரம். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். ஆமா சரி மாதவா. இரண்டாவதாக கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம். ஆமா. மூன்றாவதாக சரி வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். ஏச்சாமி பன்னி அவதாரம் எடுத்தீங்களா? ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. என்ன நீங்க இந்த 2 அவதாரத்திலயும் வராத சந்தேகம் உனக்கு இந்த அவதாரத்திலயா? இதுல வந்திருக்கு சாமி. என்ன நீங்க வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்தீங்களே, பன்னி அவதாரம் எடுத்தா பிய தின்னியா? அதாவது நான் கொண்ட 4வது அவதாரம். அதெல்லாம் நீங்க 4வது அவதாரம் கேட்டாங்களா? 3வது அவதாரம் பன்னி அவதாரம் எடுத்து பிய தின்னியா இல்லையா? அது சொல்லிட்டு அப்புறம் போ. காலதாமதங்கள் அது நேரானா கொலாய் முடி நீ சொல்லு. அதே சேரல சொல்லாத வரல பாக்குற பிய தின்னியா இல்லையா? ஆய்வா சாமி பன்றியாக உருவத்தை மாற்றி ஆமா இரணியரை கொன்று நான் அந்த அவதாரத்தை முடித்தேன். அவதாரம் முடிக்கிறதெல்லாம் கேட்கல, பிய தின்னியா இல்லையா உண்டா இல்லையா ரெண்டுல சொல்லிவிட்டு அப்புறம் கதை ஓட்டு. 4வதாக படாரு போடுற சாமி வேஷம் கூட போக மாட்டேன். நான் என்ன கேட்டுட்டு நீ என்ன சொல்லிட்டு என்னப்பா வராகம் பன்னி அவதாரம் எடுத்து சாமி ஜனங்களுக்கு விளக்கம் தெரியணும்ல. நீ பன்னிய அவதாரம் எடுத்து பிய தின்னியா இல்லையா? சொல்லாத மாப்பிள்ளை இடத்த விட்டு நான் வர்றேன், நீ பார்க்கலாம். அதாவது இந்த உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆமா நான் வந்து அதை தின்னேன். பிய தின்ன ஏன் நல்லா ஓப்ப சொல்லிவிடு, எப்படி சொல்லிவிடு. நான் அந்த நரகளை தின்றேன். அது பிய தின்ன சொன்னீங்கன்னா தான் கதை ஓட்ட விடுவேன். இல்லப்பா அந்த மனித பிய தின்னியா இல்லையா? கால காடு கணுகளோட வெட்டி போடுவோம் அப்படியே சொல்லு. அந்த மனித சொல்லு வாயில வருதி சொல்லிவிடு. மனித கழிவுகளை நான் தின்றேன். அதான் பிய தின்னியா இல்லையா? நான் கதை பேச நேரம் கதை ஓட்டு கொலை முடிச்சு சொல்லு. நான் தின்றேன். என்ன தின்ன? நான் தின்றேனடா. யார சாமி கொன்றீங்க? 2ல 1 சொல்லிவிட்டு ஆடு. உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? ஆமா இந்த மக்கள் எல்லாம் இந்த இடத்துல நிம்மதியா உட்கார்ந்துருக்கணும்னு சரி அன்றைய தினம் பன்றியாக ஒரு வைத்து நான் சொல்லிவிடு. பாத்தியா சொல்லியாச்சு. நீ அவங்களே கோமலே வர முடியுமா? தின்னியா இல்லையா? நான் தின்றேன். என்னது
போவாய். நான் நாசமா போன மயிலாச்சு நீங்க போனேன் பிய தின்னியா இல்லையா அதை சொல்லு. ஆமாடா தின்னடா. என்ன தின்ன? டீ தின்னடா. ஏன் சாமி என்கிட்ட கேட்டதா சோறாவது வாங்கி கொடுத்துருப்பேன். நீயா போய் திங்கிற? ஏன் சோறு 100 ரூபா போட்டா சோறு வருதுங்க. நான்காவதாக நாலாவது என்ன வந்தாரு சாமி? மனிதனம் இல்லாமல் சிங்கமாக இல்லாமல் நரசிம்மமாக உருவம் கொண்டு நான்காவதாக. ஆமா சரி இப்படி என் அவதார பூர்வங்களை சொல்லிக் கொண்டே ஆமா போனா சாமி நாம கதையை ஓடுறதுக்கு நேரம் உண்மை உண்மைதான். அப்படி 10 அவதாரங்களை எடுத்து ஆமா நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பாரெல்லாம் தீர்த்து பெற்ற பரந்தாமனாக நான் இருந்தாலும் நான் வேடம் விட்டு வெளியேறி வந்த உடனே நமக்கென்று இல்லை என்று சொல்லாமல் ஆமா எம்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய பக்த கோடிகள் ஆமா அவரவர் சொத்துல இருந்து சரி அன்பளிப்புகளை வாரி வாரி வழங்கினார்கள். உண்மைதான். அவரவர் பெயரை சொல்ல ஆமாங்க காலதாமதம் ஆகும் என்னும் காரணத்தினாலே தங்களை எல்லாம் வாழ்த்த வயதில்லை. ஆமா சிறுவன் நான் வணங்குகிறேன். அப்படி இருப்பினும் நமக்கு என்ன வேலை? என்ன வேலை? அகில உலகத்திலே இந்த பூலோகத்திலே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்யறாங்க? அருள்நெறியோடு செயல்படுகிறார்களா? கொஞ்சமாவது கலியுகத்திலே தர்மம் நீடித்து வாழ்கிறதா என்ற பரிசோதனை செய்வதே நம் வேலை. ஆமா அதனாலே இன்றைய தினம் சரி பூலோகத்தை கண்காணிக்க புறப்பட வேண்டும். என் மனைவியாகப்பட்ட பாமா ருக்மணியை உடனடியாக அழைத்து வருகிறேன். ஸ்ரீமத்